இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் என்ன வேலை பார்த்தேன் அப்படிங்கிறத பாருங்கள். காலையிலே குளிச்சாச்சு. குளிச்சுட்டு நைட்டு ஊற போட்டிருந்தேன் மாவுக்கு. அதை தான் காலையில் வெள்ளை நெனச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தேன். 2 நாளாகவே வெயில் சரியாகவே இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் சுள்ளுன்னு அடிக்கிற மாதிரி இருந்தது. சரி மிளகா மல்லி என்னை காய போட்டுருவோன்னு அதையும் கொட்டி காய விட்டுட்டேன். இன்றைக்கி சமையல் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். வெஜிடபிள் பிரியாணியும் தயிர் வெங்காயத்தையும் போட்டு இன்றைக்கி சிம்பிளாகவே முடிச்சிட்டோம். அப்புறம் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது. இந்த செல்ஃபுகளை பூரா தொடச்சிட்டு அடுக்க வேண்டியதை பூரா அடுக்கணும். வேண்டிய பொருள் வேண்டாத பொருள்னு எல்லா பொருளையும் கழிச்சு போடணுமேன்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே நான் எடுத்து கழிச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். 3 நாளாக பார்த்திங்கன்னா நானும் பொருள்களை பூரா கழிச்சு போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அது தீர்ந்த மாதிரியே தெரியலை. சரி என்றைக்கு தான் முடியுதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டு சரி நம்மளும் போய் சாப்பிட்டுட்டு போய் வேலையை பார்க்க உட்காருவோம். நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே குடஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நேரம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் சாப்பிட்டு தைக்க உட்காந்துட்டேன். சரி தச்சுட்டு இறங்குவோம் அப்படின்னு சொல்லி வீடை கூட்டிக்கிட்டு இருந்தேன். வீடை கூட்டிகிட்டு மாடியை பார்த்தா அவ்வளோ ஒரு குப்பையாக இருந்தது. ஏன்னா முந்தா நாள் தானே கூட்டி விட்டேன், அதுக்குள்ளே இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பகலில் பைய கூட்டி குப்பையை பூரா கவலில் அள்ளி வச்சுட்டேன். இன்றைக்கி நான் பார்த்த வேலைகள் இதுதான். வீடியோ பிடிச்சா